guys, welcome back to Twist Story. வழக்கம் போல இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பவங்களை தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாங்க வரைஞ்சிருக்கீங்களா? யாரும் அந்த சுதந்திர போராட்ட தியாகி? இது நீங்க தான். ஓ நான் தானுங்களா? பாத்துங்கப்பா. ஒருவேளை தமிழ்நாட்டுல இருந்து பிளைட் செஞ்சு விட்டா எப்படி இருக்கும்? மேடம் சீஃப் கெஸ்ட் மேடம், நீங்க கார் உள்ள இருங்க, நீங்க வர வேண்டாம், நீங்க போங்க மேடம். ஐயோ மேடம், கரண்ட் இருக்கிறப்ப எதுக்கு ஜெனரேட்டர் ஆன் பண்ணி வேஸ்ட் பண்ணுங்க? டீசல் தாங்க வேஸ்ட். கோயில 3 சுத்தணும்னு சொல்லிட்டாங்க. வெயில் என்ன கொதிக்குது தெரியுமா? காலு மந்திரம் ஓதுறதுக்கு ஜென்சி கிட்ஸ கூட்டு தப்பா போச்சு. அயன்மேன் மண்டபத்தை மாட்டின்னு வந்திருக்கிறாரு. இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள வருவாமா, அவனை மட்டும் நீ கையும் களவுமா புடிச்சு குத்துட்டா உனக்கு 10 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டுறேன். விநாயகரையே பாதுகாக்கிறாங்கல்லங்க, அப்ப ஒரு டெஸ்ட் வைக்கிறதுல தப்பு இல்லையே. 30 வருஷமா அவருக்குள்ளார ஒரு டான்சரை ஆஃப்லைன்ல வச்சிருந்தாரு, எழுப்பி விட்டீங்களே. இந்த பக்கம் ஜெனரேட்டர் ஓடிக்கிட்டே இருந்தாதான் இந்த பக்கம் வேலை நடந்துகிட்டே இருக்கும். இங்க பாரு, யாரு போட்டோ கேட்டாலும் கொடுக்க போயிருவியா? போட்டோ நாள் வந்து என் கூட நெல்லு. ஊரே ஒண்ணு கூடி பாக்குறாங்கன்னா அப்புறம் குட்டை தண்ணியில மீன் பிடிச்சிட்டு இருந்தா பார்க்காம என்னங்க செய்வாங்க? என்ன எனர்ஜிங்கிறீங்க? எல்ஐசி பில்டிங் ஓரம் குச்சி ஆடின்னு இருக்கிறாரு. வாழ்க்கையில நிறைய மாசத்தை வேஸ்ட் பண்ணிட்டான். ஆனா இந்த 3 மாச கடும் உழைப்ப போட்டு 3 மாசத்துல 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்குறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு நல்லா தாராள மனசு. பிளேட் தலைகீழ இருந்தா கூட போடுங்க பரவாயில்லன்னு அனுப்பிச்சிட்டாங்க. சார் உள்ள போனதும் மனுஷன் தலைகீழ மாறுவார்னு பார்த்தா சும்மா ஏபிசிடி எல்லாம் தலைகீழ சொல்லு போறாரு. அவர் கல்ல தூக்கி கீழே இருக்கிற பலாப்பழத்தை அடிச்சது கூட பிரச்சனை இல்லை, அடிச்சுட்டு ஒரு பாட்டு ஒண்ணு பானாரு பாருங்க. உங்களெல்லாம் விட்டு பிரிய போறோம் நினைச்சாலே மனசு கஷ்டமா இருக்குது. ஊரு மக்கள் கோயில் திருவிழா எல்லாம் சந்தோஷமா ஒண்ணுக்கு ஒன்னா இருந்து அப்படியே இருந்துங்கப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் கிளம்புறேன். ட்ரம்ஸ் அடிக்கிறவங்களும் சும்மா ஒண்ணா, அவங்க கிட்ட போயிட்டு குடு குடுன்னா சார் அவங்க பெரிய இன்ஸ்டா செலிபிரிட்டி சார். அவங்க இப்படி பண்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இது ஏஐ தான். நான் கூட நீங்க வைக்கிற கோபுரத்தை பார்த்தா அம்பானி வீட்டை விட அதிக உயரத்துல பிள்ளையார வைக்க போறீங்கன்னு பார்த்தேன். ஃபெஸ்டிவல் ஸ்டார்டிங்ல சும்மா ஜெகஜோதியா வந்தாங்க, ஆனா சாயங்காலத்துல ஏன் ஓடினாங்கன்னு தெரியலையே. சார் பிள்ளையார தூக்கிட்டு வந்து கரைக்கிறீங்க, ஓகே. பிள்ளையார் வேஷம் போட்டவரெல்லாம் தூக்கிட்டு எங்க போறீங்க? அவர் எவ்வளவு பெரிய ஆள், எட்டியோ ஷூமால வச்சுதான் குடிப்பாரு. இப்ப 10 ரூபா லாசா? எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. என்ன இவங்க வீட்டுல இருந்து 10-15 கால் வந்துருச்சு. இல்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் தானே முக்கியமான ஆளு, என்னெல்லாம் மேடையை விட்டு கீழே இறக்கி விட்டு இவங்க என்ன பண்றாங்க? உளுந்த வடைக்கு ஊளுந்து வடையா? சரி அதை கூட விடுங்க. நான் ரொட்டிக்கு நான் ரெட்டின்னு எழுதி வச்சிருக்காருங்க. நான் ரெட்டி. ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் கோகோ கோலா இருக்குதுன்னு குடிக்க வந்தா கரண்ட் டேப் போட்டு ஓட்டிட்டு போயிருக்காங்க. சும்மா டயரை மாட்டின்னு ஓட ஆரம்பிச்சாங்கன்னா தவக்கெல்லாம் தோத்துருவங்க முன்னாடி. அப்புறம் டென்டல் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறவங்க ஓணம் கொண்டாடணும், பல் செட்டு பல்லு கொடுக்குற மிஷின் வச்சு தானே கொண்டாடணும். சாதாரணமான கல்யாணமா? ஏங்க பானிபூரி ஐஸ்கிரீம் கொடுத்தா பரவாயில்ல, அவங்க பாருங்க புரோட்டீன் பவுடர் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. 2 மாசம் வெக்கேஷன்ல ஊரை சுத்திட்டு இப்பதான் அம்மா ஞாபகம் வந்திருக்கிறாரு. போல யாரும் இல்லையே.
இது அப்பா வாங்கி கொடுத்த பேண்ட், இது அக்கா வாங்கி கொடுத்த சட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபுல்லா திருட்டு குட்டிங்க. So this from my dad. I stole this one from my sister. Total chore. கல்யாணத்தை அதுவுமா கொண்டு வந்து அவங்க ஆதி காலத்துல அழுவுன ரீல்ஸ் எல்லாம் போட்டு காட்டினா ஹஸ்பண்ட் காலிங் மேல அடிச்சவனே எங்க கிஃப்ட்? நானே உன் கிஃப்ட் தானம்மா. The gift எடுக்க. இந்த மழை காலத்துல சுத்தி சுத்தி ரீல்ஸ் எடுக்கிறது அவ்வளவு முக்கியமா? சினிமா பாட்டு பாடலாம் தாமா சொன்னாங்க. இது சினிமா பாட்டுலயா வருது? அவர் பாதுகாப்புக்கு ரெயின் கோட், ரெயின் பேண்ட், ஷூ நனைஞ்சிட கூடாதுன்னு கவர் வேற பக்கத்துல ஊத்துறவரு. சார் சாதாரண கல்யாண போட்டோன்ட்டீங்க, ஒவ்வொருத்தர் ஒரு மூஞ்சியும் க்ளோஸ் அப்ல பாருங்க. மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன்னு உட்காந்து 45 நிமிஷம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல. அவர் பேசுற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? He is going to tell that one word. Thank you. ஓணம் ஃபெஸ்டிவல் வருதுங்க, அதான் குரல் வளத்தை காட்டி மைக்கோன்னு சொல்லிட்டு லிரிக்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிருந்தாங்க. வாங்கம்மா வாங்க, எங்களிடம் சிங்கிள், ஹாஃப் கல், அனைத்து வகையான கல்லும் இருக்கு. ஒரு குலோப் ஜாம் கூட நமக்கு எதிராக சதி பண்ணுதே பாஸ். எங்களை விட உள்ளூர்காரன் உனக்கு தான் நல்லா விஷயம் தெரியும். ஏன் இங்க இருக்கிறவங்க எம்ஆர்பியை விட ரேட்டு கூட 5 ரூபா வச்சு விற்கிறாங்க சொல்லு. அருமையான காஸ்டியூம் மேடம். ஆனா என்ன போற வேலை எதுவும் பசுமாடு இல்லாம பாத்துங்க. பாருங்க, துணி இல்லங்கிறதுக்காக ஜப்பான் நாட்டு கொடியை தூக்கி போத்திக்கிட்டு வந்துடுறதா ஒரு மரியாதை வேணாமாங்க? அவர் முகத்திலே தெரியுது பாருங்க, நடன தெய்வீக கலை தெரியுது. சும்மா தகா ஃபார் மேட்ச்ல இழுத்து புடிச்சாருன்னா கிளு கிளு கிளுன்னு ஆடின்னு போவாரு. என்னைக்கு இல்லாம திடீர்னு வந்து கருப்பூரெல்லாம் ஏத்தி காலில் விழுந்தா அப்புறம் ஒரு பதட்டமா இருக்காதாங்க? நடைப்பயணம் வரோம்னு வேண்டிக்கிட்டோம், ஆனா வெயில் கொதியா கொதிக்குது, அதை கவர்லாம் மாட்டிட்டு போறாங்க. மழையோட மழையா காரை போட்டு கழுவிட்டோம்னா கார் கழுவுற செலவு மிச்சங்க. குட்டி குழந்தை உள்ள வர மாதிரி குட்டி குழந்தை இல்லைங்க, அதான் பிளாஸ்டிக்ல வாங்கி வச்சுட்டோம். நாளைக்கு காலைல எக்ஸாமுங்க, படிச்சு ஒண்ணு மண்டையில டென்ஷன் ஆகுது, அத கணபதி கிட்ட சரண்டர் ஆயிட்டோம். ஸ்லோ மோஷன்ல வீடியோ எடுக்கணும், பிஸ்கெட்டை தூக்கி போடணும், அவர் சீலிங்ல இருந்து தூக்கி போடுறாரு. வெளிநாட்டுல இருந்தாலும் காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வீடியோ காலையாச்சு சாமி கும்பிடணும். மேடம் நீங்க டான்ஸ் ஸ்டெப் பிராக்டிஸ் பண்றதுல அதெல்லாம் அடுத்த பட்சங்க, அவங்க ஏங்க ஸ்கெட் போட்டு ஆடுறாங்க? பணக்கார வீட்டு பிள்ளையார் நினைக்கிறாங்க, பென்ஸ் கார்ல எல்லாம் போறாரு. காரசாரமான சாப்பாடுன்னா அப்பயே வேணாம்னு சொல்லுங்க. இப்ப பாருங்க மண்டையில இருந்து மழையா கொட்டுது. பழங்கால புராணத்தை அவர் ஒரு வார்த்தையில மாத்திட்டு போயிருவாரு போலயே. மழை வேற பெய்யுது சார், ஒரே ஒரு ரெயின் கோட் தான் இருக்கு. பிரச்சனை இல்லை, அரை ரெயின் கோட்டே போதுங்க 2 பேத்துக்கு. குப்பை எங்கெங்க போறதுன்னு வெளிநாட்டுக்காரர் வந்து கேட்க, இதுக்கு எங்க குப்பை தொட்டில தர, இங்க பாருங்க காம்பவுண்ட் வால தூக்கி வீசினா முடிஞ்சு. இந்தியா சார் இது. டைட்டானிக் கப்பல் அப்படியே மேந்து ஒட்டஞ்சத்திரம் பக்கம் வந்துருச்சு போல. வேணுங்கிறவங்க பாத்துங்க. ஒட்டஞ்சத்திரம் பக்கம் டைட்டானிக் கப்பலை வந்து ஒரு தத்ரூபமான போலீஸ்காரர் விறுவிறுன்னு வந்து வேட்டி இப்படி அப்பா காட்டுறதுன்னு மடிச்சு விட்டு போறாருங்க. இன்ஸ்பெக்டர் சார், என்ன இந்த ஏரியாவில் நடந்து போயின்னு இருக்கிறீங்க? பூக்களை பறிக்காதீர்கள். கண்டிப்பா படிக்க மாட்டாங்க, இப்படி எழுதி போட்டிருக்கீங்க. அம்மா எந்த பூ சொல்றீங்க சார்? ரேஸ் கார்ல வளைஞ்சு நெளிஞ்சு தானே போகுது, அந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு செருப்பு சார். மாடல் ஓகே, சட்டெல்லாம் அழுக்கா இருக்குதுங்களா எப்படி?
கடைசி வந்துட்டோம். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.